ஹாய் ஹலோ, இன்றைக்கி வந்து கேப்சிகம் பொரியல் தான் பண்ண போகிறோம். இந்த குடமிளகாயில் பார்த்திங்கன்னா அதிகமான சத்து இருக்குது. வைட்டமின் சி வந்து இதில் நிறையவே இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை வந்து எடுக்கலாம். இதில் வந்து அதிகமான நார் சத்து இருக்கிறனால ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 3 குடமிளகாய் எடுத்திருக்கேன். அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒயிட் கலரில் லேயர்ஸ் இருக்கும், அது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. ஒரு அரை கப் துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவு வேர்க்கடலை வந்து வறுத்து பொடிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமையும் அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு நீங்கள் வேக வச்சாலே போதும். கேப்சிகம் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க. தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தேங்காவோட பச்சை வாசனை போகிறதுக்கு வேண்டி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதான், கேப்சிகம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.